அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையினால சுகமாக இருப்பீங்க. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. சரியா? தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் ஆண்டவராக இருப்பார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. அதில் எந்த விதமாகவும் நீங்கள் பின்னடையாதீங்க. சரியா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார்னா, ரோமர் 8:13, ரோமர் எழுதின நிருபம் 8:13 அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இந்த பூமியில் பிழைப்பது தான் தேவ சித்தம். இதில் பிழைக்கிறதுல சரீர பிரகாரமான பிழைப்பு, ஸ்பிரிச்சுவலில் ஒரு பிழைப்பு. புரியுதில்ல உங்களுக்கு? சில கர்த்தருடைய பிள்ளைங்க சரீர பிரகாரம் நல்லா இருப்போம், ஆனால் அந்த ஸ்பிரிட்டில், ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு ஆக்டிவேஷனே இருக்காது. இல்லை, செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணால் தான் ஆக்டிவேஷனில் இருக்கும் இல்லையா? இல்லை, அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்போதும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அபிஷேகம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நம்மோடு என்ன பேசுகிறார் அப்படி கேட்டால், ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். சரீரம் சொல்லும், இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கப்பா அப்படின்னு. ஆவி சொல்லும், இன்னும் போதும், எழும்பு, ஆமேன், உன் ஆண்டவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆமாம், சரீரம் சொல்லும், டெய்லி தான் ஜெபம் பண்ணுறிய, இன்னைக்கு என்னன்னு. ஆவியானவர் சொல்வார், பைபிள் வாசி. ஆமாம், ஆவியானவர் சொல்வார், நீ நேற்று நைட்டு சண்டை போட்டு படுத்துட்ட, இன்னைக்கு காலையில் எழும்பினோடனே போய் கையை பிடிச்சி சாரி சொல்லிடு. ஒன்று சரீரம் சொல்லும், அது பாரு, நீ அப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே உன் மேலே ஒரு பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற, இன்னும் உன்னை அப்படி அக்யூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளை எழும்ப விடாதபடி தடை செய்கிற பொல்லாத போராட்டம். ஆனால் இன்னைக்கு சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது உங்கள் கையில், என் கையில் கிடையாது, ஆவியானவர் கையில் இருக்குது. அப்போ அதான் பிரதர் கேட்டுட்டு இருக்கிற ஆவியானவர்னு சொல்லாதீங்க. ஆவியில் நிரம்பி 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 களி கூறுங்க, அந்நிய பாஷை வரத்தை கேளுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அப்புறம் திரும்ப ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே டெவலப் ஆகும். அப்போ மாம்சத்தின் எண்ணங்கள், அதாவது சரீரத்தின் எண்ணங்களுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படணும். அதுதான் தேவ சித்தம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம். ஜெபிச்சிருவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறார்களப்பா. நான் அப்பிரோஜனமான ஒரு மனுஷன்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை, ஆமென், எனக்கு விருப்பமில்லை, ஆனாலும் நான் இதை செஞ்சிடறேன், ஆனாலும் நான் இதை பேசுகிறேன், ஆனாலும் இதை சிந்திக்கிறேன்னு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனைப்படுறாங்களே. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தின் வல்லமையை கூட்டி கொடுங்க, பெருக்கித்தாங்க. ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி இந்த நாளில் ஜெயம் எடுப்பார்களாக. ஆண்டவரே, மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பெற்றோர், அவங்க உடன்பிறப்புகள் எல்லாரையும் உடைய இரத்த கோட்டையில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இவ்வளோ அழகான ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு தேவையானதை அவர் பேசிட்டார். இனி என்ன உங்களுக்கு? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க, கர்த்தர் நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அடிக்கடி சொல்லுவேன், டெய்லி சொல்லுவேன், ஷேர் பண்ணுங்க. என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்வோம், ஒருவரோடு ஒருவர் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டோம். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஆட்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. வட மாநில மக்களுக்குள்ள தேவ சத்தம் கேட்கணும், தேவ சித்தம் அவங்க செய்யணும். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995
4633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.